மரவள்ளிக்கிழங்கு வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்திருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 விசில் விட்டால் போதும். பாருங்கள், விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கிழங்கு நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்க கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கலந்து விடணும். அதோட ஈரப்பசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தால் மரவள்ளிக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.